தாயுமானவர் தொடர்கிறது. நீங்க நான் ராஜா நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. ரேடியோ மிர்ச்சி 98.3 FM செந்தில் உங்களோட பேசிட்டு இருக்கிறேன். இது நம்ம பாட்டு. பாரதி, குடிக்க கொஞ்சம் தண்ணி கூட. என்னண்ணே இன்னும் தூங்கல? நீங்க தூங்கிட்டு தான் இருந்தேன், திடீர்னு தாகம், அதான். குடிங்க. இந்தா பாரதி, வீடு வந்ததும் எழுப்புப்பா. நிறைய அலைஞ்சது, தூக்கம் கண்ணை கட்டுது. சரி சரி, படுத்து தூங்குங்க. பாரதி, பாரதி, தூங்க போறீங்களா? என்ன கேட்டீங்க? இல்ல, தூங்க போறீங்களான்னு கேட்டேன். கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமா? என்ன பேசணும்? சும்மா ஏதாவது பேசலாம். ஏன் பாரதி என்ன பார்த்து ஓடி ஒளியறீங்க? பேசுங்க பாரதி, ஏதாவது ப்ளீஸ். ப்ளீஸ் தூங்குங்க. எனக்கு தூக்கம் வரல. ஏன் என்ன தூங்க சொல்றீங்க? பீச்லயும் எத்தனை தடவை பேச வந்த, நீங்க தான் என்ன கண்டுக்கவே இல்ல. இப்படி அவாய்ட் பண்றது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? பாரதி, எனக்கு உங்களை எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? அத எப்படி சொல்றதுன்னு எப்படியும் சொல்ல வேணாம். இத பாருங்க சுசிலா, நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க. இல்ல பாரதி, நான் சரியா தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க தான் என்ன தப்பா நினைக்கிறீங்க. தப்பான விஷயத்தை தப்பா தான் நினைக்க முடியும். ஏன் ஏன் இவ்ளோ கோவமா பேசுறீங்க? நான் எப்படி இல்லாம புரிய வைக்க ட்ரை பண்றேன். புரிஞ்சுக்க மாட்டேன் நடம் பிடிச்சா நான் என்னதாங்க பண்றது? இங்க பாருங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. மகா, நான் அவ்வளவு லவ் பண்றேன். என்ன அவளும் பாரதிங்கிறது தனியாள் இல்ல, மகாவும் சேர்ந்ததுதானா? நான் பேசாம இருக்குங்கிறதுக்காக ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் மகாவை எவ்வளவு ஹர்ட் பண்ண தெரியுமா? எனக்காக அவ பேசாம இருக்கா, ஆனா அவ ஹர்ட் ஆகுறது எனக்கு பிடிக்கல. எல்லாத்தையும் இதோட நிறுத்திக்கங்க ப்ளீஸ். நீங்க சின்ன பொண்ணு, நல்ல லைஃப் இருக்கு உங்களுக்கு.
தேவையில்லாம யோசிச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அப்போ நிஜமாவே என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? எனக்கு மகாவை தவிர வேற யாரையும் பிடிக்காதுங்க. அவளை தவிர யாரும் எதுவும் முக்கியம் இல்லை எனக்கு. பாரதி, வேண்டாம், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. புரிஞ்சுக்கோங்க. அள்ளி கொள்ள